अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரயாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரொருளால் அஷ்டாவக்ர கீதை அதன் 7வது சாப்டர் 4வது ஸ்லோகம் இப்போது நாம் காண வேண்டியது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த அத்தியாயம் முடிவுக்கு வந்து விட்ட அந்த காரணத்தினால் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, ஞானியின் லட்சணங்கள்னு சொல்லலாம், அல்லது நீ எந்த அளவுக்கு மெச்சூர் ஆகிட்டு இருக்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான டிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நீ ஒரு ஞானத்துல நான் சொல்லியிருக்கிற இந்த எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது உண்மைன்னா, உண்மையிலேயே உங்க சுரூபத்துல நீ இருக்கிறது உண்மைன்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ இப்படி எல்லாம் இருக்கியான்றதை என்ஷூர் பண்ணிக்கோ என்கின்ற ஒரு பாயிண்ட்ஸாக கூட நான் இதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதுல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். Rare in the world is one who does not relish past enjoyments nor yearn for enjoyments to come. கடந்த கால இன்பங்களை நினைத்து மகிழாமலும் எதிர்காலத்தில் வரப்போகும் இன்பங்களுக்காக ஏங்காமலும் இருக்கும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மிகவும் அரிதானவன். இன்டைரக்ட்லி அரிதானவன் சொன்னதன் மூலியமா நீ அந்த மாதிரி இருக்கையாடான்னு செக் பண்ணிக்கூடா. இதுதான் அவருடைய இன்டென்ஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். వింటుందా అందరికి? வரப்போகும் இன்பங்களுக்காக ஏங்குதல். ஒரு 2 டிப்ஸை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காருமா. ஓகேவா? இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, என்ன இப்படி சொல்லிட்டாரு, நம்ம இப்பெல்லாம் வந்து முன்னாடியாவது நம்ம போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. அதுவும் இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையுமே வந்து கேமரா இருக்கு அண்ட் அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான கிளவுட் ஸ்டோரேஜஸ் இருக்கு. ஸோ நேரத்துக்கு நிமிஷத்துக்கு நம்ம போட்டோ எடுத்து வச்சுக்கிறோம். எதுக்காக போட்டோ எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நினைவுகள், அதாவது கடந்த கால இன்பங்களை நான் நினைத்து மகிழ வேண்டும் என்பதற்காக நாம் இதையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இது தப்பா அப்படின்னு நமக்கு தோணும். இது ஞாபகம் வந்தவன நேற்று ஒன்று தோணுதுப்பா. கோயில்ல டெய்லி நான் 6:30க்கு இங்க நம்ம போவோம் இல்லையா, பேர் என்ன, ஆரத்தி பார்க்கறதுக்காக போகும்போது வரிசையில உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி நானும் வரிசையில உட்காந்துருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு அம்மா உட்காந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒரு 40 above இருக்கும் அந்த அம்மாவுக்கு. ஓகேவா? அந்த அம்மா வரிசையில உட்காந்துருக்கு. ஓகே, வரிசையில உட்கார்ந்ததுக்கு அப்புறமா ஒரு செல்ஃபி போட்டோ எடுக்கிறது தப்பா தோணல எனக்கு. ஏன்னா கோயில்ல தான் அமர்ந்திருப்பதை நாளைக்கு அவள் மீண்டும் மீண்டும் நாம் ஆலந்தி கோவிலுக்கு சென்று நாம் ஆரத்தி பார்த்தோம் என்று நினைவுபடுத்திக் கொள்வதற்காக அவர் ஒரு செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார் என்று எனக்கு அது தப்பா தோணலை. ஒரு செல்ஃபி எடுத்தா எனக்கு எதுவும் தோணலை. ஒரு 1 minute கழிச்சு வேற ஆங்கிள் இன்னொரு செல்ஃபி, அதுவும் பெருசா தோணலை. அடுத்து ஒரு 30 seconds கழிச்சு இன்னொரு செல்ஃபி. என்னாச்சு இந்த அம்மாவுக்கு, மலரும் நினைவுகள் ஒண்ணு போதாதா அப்படின்னு தோணிட்டு இருக்கும் போதே கிட்டத்தட்ட 10 செல்ஃபிக்கு மேல எடுத்துக்கொண்டே இருந்தாங்க. கோயில சுத்தி எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, திரும்ப தன் முகத்தையே அவள் எடுத்துக்கொண்டிருந்தாளா, இதை பார்த்து எனக்கு வித்தியாசமாக இருந்தது. என்னமோ இதை படிக்கும் போது அதை சொல்லணும்னு உங்களுக்கு தோணிடுச்சு. சரியா? சோ அதை எதுக்காக எடுத்திருந்தாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன, மீண்டும் மீண்டும் அதை பார்த்து தன்னையே ரசித்துக் கொள்வதற்காக. ஒருவேளை இன்னும் 10 வருஷம் கழிச்சு கிளவி ஆயிட்டா முகம் எப்படி போகுமோ, இப்பவே இந்த நல்ல முகத்தெல்லாம் பார்த்து கடந்த கால இன்பங்கள்ல என்னம்மா அழகா இருந்திருக்கேன் பாத்தியா முன்னாடி என்று பார்த்து ரசித்துக் கொள்வதற்காக எடுக்கிறாளோ என்னவோ வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இந்த இடத்துல என்ன காட்டிட்டாரு, கடந்த கால இன்பங்களை நினைத்து மகிழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன, போட்டோ எடுக்கிறதே தப்பாயா, அதெல்லாம் பார்க்க வேணாமாயா அப்படின்னா, புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உன் சந்தோஷம் எப்போதும் உன்னில் இருக்கின்றது. உன் சுரூபமே சுகம்தான். நீ எதையும்
நம்பி இங்கே இல்லை. ஆட்டோமேட்டிக் கனெக்டிவிட்டி நிச்சயம் அதிலாண்டி கேக்குதுல எல்லாருக்கும்? இடையில நெட்டு கட் ஆயிடுச்சு. கேக்குதுண்ணா. ஓகே ஓகே. ஸோ ஸோ நமக்கு சொரூபமே சுகம் என்பதுதான் மேஜரா நம்ம உணரணும். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த எங்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஒரு சூழல்ல எதையோ ஒண்ணா பண்ணித்தான் நீ வந்து சுகத்தை அடையணும்னு அவசியம் கிடையாது. இதான் பண்ணா சுகம், இதான் பண்ணலைன்னா சுகம் இல்லை அப்படின்னு கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் 2-3 ஸ்லோகத்துல சொல்லியிருந்தாருல, எதுவுமே செய்யாமலா ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருந்தாரு, தனிமையில் இருப்பதில் சுகம் காண்பவனாக அப்படிங்கிறதுக்கு நான் என்ன விளக்கம் கொடுத்திருந்தேன் அப்படின்னா, தனிமை அப்படின்றப்போ கற்பனை கூட செய்து விட்டால் அது தனிமை கிடையாதுன்னு. கற்பனையில நீயே ஒரு உலகத்தை உருவாக்கி இருப்ப, அந்த உலகத்துல எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்ப, அப்ப ஒரு பெரிய கூட்டத்தையே நீயா வந்து உருவாக்கியிருப்ப. அத கூட கிடையாது. கற்பனையே செய்யாம கூட உன்னால சந்தோஷமா வாழ முடியும். அதுதான் உண்மையில தனிமை அப்படின்னு எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா? இப்போ இன்பம் என்பது அது உன்னில் சொரூபமாகவே இருக்க, நீ வந்து கடந்த காலத்துல நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்துதான் சந்தோஷப்படணுங்கிற ஒரு கேவலமான நிலையில இல்ல. சோ இதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்ப பொதுவா சூழல்ல சுகம் காணும் எத்தனைப்பவர்கள் தான் இந்த சூழல் நல்லா அமைஞ்சிட்டு இருக்கும் போது இத படம் பிடிச்சு வச்சுக்கிட்டு, பொதுவா வந்து எல்லாரும் கேமரால படம் பிடிச்சு வச்சுக்கிறது இல்ல, மனம் அப்படிங்கிற ஒரு கேமரா இருக்கே, அதுதான் எல்லாத்தையும் படம் பிடிச்சிட்டு வச்சுக்கிட்டு தானே இருக்கு. ஸோ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த எந்த நல்ல விஷயங்கள் ஆகட்டும் அல்லது கெட்ட விஷயங்கள் ஆகட்டும், இதை மட்டும் நம் மனம் என்னும் கேமரா பக்கு பக்குன்னு நல்லா போட்டோ பிடிச்சு வச்சுக்கோம், மறக்கவே மறக்காது. சரியா? ஆனா அந்த ரெண்டுமே டேஞ்சர் தானே. நீ நல்ல விஷயத்த போட்டோ பிடிச்சு வச்சுக்கிட்டு பின்னாடி அதை லைக்ஸ்ல வெல்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், கெட்ட விஷயத்த போட்டோ பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை வந்து டிஸ்லைக்ஸ் வெல்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கெட்ட விஷயத்த கேமரால போட்டோ பிடிக்க மாட்டோமா, ஆனா மனசுல நல்லா பிடிச்சிட்டு வச்சுப்பேங்க. நான் எங்க போட்டோ பிடிச்சேன்னு கேட்காதீங்க, உங்க மனசு கேட்டு பாருங்க, பக்காவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் கெட்ட விஷயத்த. நல்ல விஷயத்த கூட போட்டோ பிடிக்காம, ஐ மீன் வேம மறந்தாலும் மறந்துடும், இந்த கெட்ட விஷயத்த ரொம்ப நல்லாவே சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ தேர்ஃபோர் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மகிழ்ச்சி எப்போதும் உன் கையில் இருக்கின்றது, மகிழ்ச்சிக்காக நீ எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த அடிப்படையில இந்த பாயிண்ட்டை நீங்க யோசிச்சு பாருங்க. கடந்த கால நினைவுகளை வச்சுதான் மனசை தேத்திக்கணுமா? இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, டே இது வரைக்கும் நல்லா தானே இருந்தேன், அதை நினைச்சு சந்தோஷப்படேன், இப்ப ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சோ அப்படின்னு நினைச்சு இதுக்காக நீ கவலைப்படணுமா என்று நம்ம கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து தற்காலிகமாக உங்கள் மனதை ரிலாக்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேசிட்டு இருக்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ஹையர் நாலேஜ், சுரூப சுகத்தில் இருப்பவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது என்னத்தையோ அன்னத்தையோ வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு கேவலமான நிலையில நம்ம இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காருன்னா, எதிர்காலத்தில் வரப்போகும் இன்பங்களுக்காக ஏங்காமலும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து தங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்கிறதே இப்படித்தான். இன்ஃபேக்ட் நான் என்னுடைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? நான் அண்ணா கேட்கலண்ணா. சாரி மேம், ஸ்கிரீன் ஷேரிங் ஆகல இல்ல, இப்பதான் ஆயிட்டு இருக்குண்ணா.
அவர் போகும்போது டக்குன்னு மொபைல்ல இருந்து எடுத்துக்கிச்சு, வரும்போது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. எதிர்காலத்தில் வரப்போகும் இன்பங்களுக்காக ஏங்காமலும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய உதாரணத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அண்ணா விட்டு விட்டு நான் கேக்குது. கம்பெனி வச்சிருக்கும் போது பயங்கரமான பினான்சியல் ட்ரபிள்ல இருப்பேன். ஆனா நாளைக்கு என்னம்மா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கா? இப்ப தெளிவா ஓகே. அண்ணா இல்லண்ணா விட்டு விட்டு தானா கேக்குது. சுத்தம். ஓகே தானே? ஓகே அண்ணா. என்னுடைய எக்ஸாம்பிள சொல்ல விட மாட்டேங்குதே. ஸோ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, எவ்வளவோ ஃபினான்சியல் ட்ரபிள்ல பயங்கர கஷ்டமா இருக்கும் பணத்துக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல கூட ஹோப்பிங் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. HOPE அப்படின்னு ஒரு வார்த்தை. நான் நாளைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போறேன்டா அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது இந்த ஒரு கஷ்டம் எனக்கு கஷ்டமாவே தெரியாது. சரியா? ஸோ அந்த இங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். எதிர்காலத்தில் வரப்போகும் இன்பங்களுக்காக இயங்குவது. அடுத்து நாளைக்கு நான் அப்படி ஆயிருவேன், இப்படி ஆயிருவேன், நாளைக்கு அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி நினைச்சு நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கக்கூடிய ஒரு கேவலமான நிலையில இருந்தா நீ இன்னும் ஞானத்தை அடையலைன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? பொதுவா சின்ன வயசுல பார்க்கும்போது நம்ம எங்க அப்பா வந்து முடியை வெட்டி விட்டுருவாருன்னு சொல்லணும்ல, நல்லா ஒட்டை அடிப்பாரு அப்படின்னு. அப்ப நான் மனசு எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பேன்? அவர் என்ன சொல்லுவாரு, நீ வந்து சம்பாதிக்கிறவன் ஏன் கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும் நீ இப்படி தாண்டா, நீ ஏன் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி வேணா இருந்துக்கோ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உடனே மனசு வந்து இப்படிதான் ஏங்கும். எப்படி ஃபியூச்சர்ல நம்ம அப்படி ஸ்டைல் பண்ணிக்கணும், இப்படி ஸ்டைல் பண்ணிக்கணும், அப்படி முடி வச்சுக்கணும், இப்படி முடி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஞானிக்கு இருக்காது இல்லையா? ஞானத்தின் லட்சணங்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி எப்படி எல்லாம் உன் மனசை சமாதானப்படுத்தி வச்சுக்கிட்ட அப்படிங்கிறதுல யோசிப்பாரு அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்ப நீ ரிலாக்ஸ்டா இருக்க அப்படிங்கிறத வச்சுட்டு நீ ஞானின்னு நினைச்சிடாத. இப்ப நீ ரிலாக்ஸ்டா எப்படி இருக்கன்னு யோசிச்சுப்பாரு. ஏதோ கடந்த கால நினைவுகளை வைத்து ரிலாக்ஸ்டா இருந்தாலோ அல்லது எதிர்கால நினைவுகளை வைத்து ரிலாக்ஸ்டா இருந்துட்டாலோ கண்டிப்பா அந்த ரிலாக்ஸேஷன் ஞானத்தின் உள்ள, அதாவது பிரம்மஸ்வரூபத்தினுடைய ரிலாக்ஸேஷன் கிடையாதுரா. இது மீண்டும் எண்ணங்களினால் வருகின்ற ரிலாக்ஸேஷன் அப்பா, மாயையினால் வருகின்ற ரிலாக்ஸேஷன் அப்பா. அது ரிலாக்ஸேஷனே கிடையாது. அது இப்போதைக்கு ரிலாக்ஸேஷன் மாதிரி உனக்கு தோணி மேலும் விருப்பு வெறுப்பிலே மூழ்கடித்து உன்னை மேலும் மேலும் அவஸ்தைக்கு உள்ளாக்கிவிடும் என்ற ஒரு ரகசியத்தை சொல்வதற்காக இது சொல்லப்பட்டதாக நான் காண்கின்றேன். சரியா? இப்ப மேஜரா அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, உன்னுடைய சந்தோஷம் எப்போதும் உங்ககிட்டே இருக்குங்கிற அந்த ஃபேக்ட் உனக்கு உண்மையிலேயே நீ அனுபவிக்கிறதாக இருந்தால் நீ கடந்த கால இன்பங்களை நினைத்தோ அல்லது எதிர்காலத்தில் வரப்போகின்ற இன்பங்களை நினைத்தோ நீ ஆனந்தப்படும் ஒரு சூழல் உனக்கு ஏற்படாது. அப்படி ஒரு நிலை உனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் நீ இன்னும் ஸ்வரூப சுகத்தை அனுபவிக்கவில்லை என்று நீ உனக்கு நீயே பரிசோதனை செய்து கொள் என்று சொல்வதாக நான் பார்க்கின்றேன். ஓகேவா? Those who desire pleasure and those who desire liberation are both common in the world. Rare is the greatest soul who desires neither enjoyment nor liberation. அடுத்த க்ளூ கொடுக்கிறார் பாருங்க. உலக இன்பங்களை விரும்புபவர்களும் விடுதலையை விரும்புபவர்களும் இந்த உலகத்தில் சாதாரணமானவர்களே. ஆனால் இன்பத்தையோ அல்லது விடுதலையோனா இந்த இடத்துல முக்தியையோ கூட விரும்பாத மகாத்மா மிகவும் அரிதானவரே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காருமா.
ஸோ இப்போ அந்த மேல போன ஸ்லோகத்துல சொன்னதுதான், கடந்த கால இன்பங்கள் எதிர்கால இன்பங்கள் அப்படிங்கிறத விட நிகழ்காலத்திலேயும் என்னத்தையோ ஏகப்பட்ட ஆசைகளோட வச்சுக்கிட்டு தானே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட், ஈஸி செக் பாயிண்ட், எல்லாருக்கும் தெரியுற புரிஞ்ச செக் பாயிண்ட் வந்து, இன்னும் உனக்கு ஏதாவது லைக்ஸ் இருக்கா, இந்த உலக விஷயத்துல லைக்ஸ் இருக்கா, அந்த லைக்ஸை வச்சு சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுறியா? உலக இன்பங்களை விரும்புபவர்கள் அப்படின்னா என்னத்தையோ பண்ணிதான் சந்தோஷம் அடையணும் அப்படின்னு இன்னமும் கூட உனக்கு தாட் இருக்கா அப்படிங்கிறத அனதர் என்ஷூர் பாயிண்டா இங்க வந்து செக் பண்ணிக்க சொல்றாருமா. சரியா? முன்னாடி எல்லாம் நினைப்போம்ல, இப்போ பொதுவாக பசங்க எல்லாம் நினைப்பாங்க, நம்ம பெருசானதுக்கு அப்புறம் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். இந்த கனவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த யங் ஏஜ்ல அந்த 16, 18 எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு 25ல ஒரு 4 வருஷம் கனவு காணுவோம். அதுக்கப்புறம் இப்படி பண்ணணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு வேற வேற லெவல் கனவுகள் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த உலக இன்பங்கள் அப்படிங்கிறத நீ எக்கச்சக்கமா லைக் பண்ணிட்டு இருக்க. அப்ப இப்ப நீ சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தமாயிடுது இல்ல. இப்ப நீ சந்தோஷமா இல்லை, நீ அப்பதான் சந்தோஷப்பட போற அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே ஆயிடுது. நம்ம பொதுவா எக்ஸாம்பிள் சொல்லுவோம், உன்னுடைய கோல் என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், எனக்கு அழகான மனைவி, அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய கோல்கள் வச்சிருக்கேன் அப்படின்னா, அது இத்தனை வயசுக்குள்ள அடையணும் அப்படின்னு எல்லாம் கோல் வச்சிருப்பாங்க. அந்த கோல் அப்படின்னு நீ வச்சிருக்கும் போது, இது எதுக்காக கோல் வச்சிருக்கேன்னா, ஏன்னா அப்பதான் நான் சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிறான். அப்ப கோல் அடைஞ்சாதான் சந்தோஷம் அப்படின்னு எப்ப சொல்லிட்டியோ, அப்ப இப்ப நீ சந்தோஷமா இல்லைன்றது ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுதா இல்லையா? if and only if I achieve my goal, I will be satisfied, I will be happy அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு பாருங்களேன். உன்னுடைய இலக்கு என்ன, என்னத்தையோ சொல்லுவான். ஏன்டா அந்த இலக்கை வச்சிருக்க? எனக்கு அந்த இலக்கை அடைஞ்சாதான் சந்தோஷம், அதனாலதான் அந்த இலக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? அப்ப அதை சொல்ல மொமெண்ட்லயே என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்ப நீ சந்தோஷமா இல்லை, நீ அந்த இலக்கை அடைஞ்ச மட்டும்தான் நீ சந்தோஷமா இருக்க போற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுதா இல்லையா? ஸோ தேர்ஃபோர் இந்த இலக்கு என்பதே உலக இன்பங்களில் மேல் விரும்புவர்கள் தான் இலக்கை வைப்பான். அப்ப ஞானி அனைத்து இலக்குகளையும் அடைந்து விட்டவன் போல் இருப்பான், இனி அடைவதற்கு எதுவும் இல்லை என்ற ஒரு நிலையில் இருப்பான் அப்படிங்கிறவன் தான் ஞானி. அவன் சொரூபத்துல இருக்கும்போது அவனுக்கு நெத்தியாவது பண்ணித்தான் அவனுக்கு சந்தோஷம் அடையணும்ன்ற நிலைமையில இல்லை இல்லையா? ஸோ தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை ரொம்ப ஈஸியா என்ஷூர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இலக்கு இருக்கா அப்படின்னு எல்லாம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இது நடந்தாதான் சந்தோஷம், இதை நடத்தி நான் சந்தோஷப்பட்டுடுவேன், இதை எப்படியாவது நான் அச்சீவ் பண்ணி ஆனந்தப்பட்டுடணும், எந்த விஷயங்களும் இருக்கக்கூடாது. சரியா? குறிப்பா வந்து எக்ஸாம்பிள் எனக்கு யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய தோணுது. எங்க பாப்பாக்கெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பாப்பா வேலையில வந்து அப்படி போகணும், இப்படி போகணும், ஏதோ கனவுகள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஸோ தே ஹாவ் டு அச்சீவ் தேட் ஒன், தே ஹாவ் டு அச்சீவ் திஸ் ஒன். வேற ஜென்ரல் கனவு உலகத்தையே ரவுண்ட் அடிக்கணுமா? சரியா? இந்த நேச்சர் விரும்பிகள். ஸோ அந்த உலக ரசிக்கணும், பிறந்ததே நான் உலக ரசிக்கிறதுக்காக தானே, உலகம் ஃபுல்லா சுத்தணும். ஸோ இந்த மாதிரி ஆசைகள் கனவுகள் அவங்ககிட்ட நான் அதான் சொல்லுவேன், நீங்க என்ன வேணா ஆசைப்படுங்க, கனவு பண்ணுங்க, ஆனா இது அடைஞ்சாதான் எனக்கு சந்தோஷம் நீங்க நினைச்சீங்கன்னா நீ என் கூட வாழ்றதுல அர்த்தமே இல்லைடா. எப்போதும் நிரந்தரமாக ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக இருக்கணும். சொர்க்கம் என்பது நீ அடைந்து வருவதல்ல, சொர்க்கமே நான் என்று உணர வேண்டாமா? நீ செல்லுமிடம் சொர்க்கமாக ஆக வேண்டும், நான் சொர்க்கத்திற்கு சென்று நான் வந்து சந்தோஷப்படணும் அப்படின்னு நீ நினைக்க கூடாது. இல்லை யாரையாவது வந்து அந்த இடத்துக்கு போனாதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லும் போதே அப்ப சந்தோஷம் உங்களுக்கு இல்லைன்னு எல்லாம் ஆயிடுது. அப்ப சந்தோஷத்தின் சொரூபமே நான் தான் என்ற புரிதல் இருக்க வேண்டாமா? அப்படி ஒரு புரிதலோட நான் அங்க போறேன் இங்க போறேன்னு சொன்னா போகணும்னு தோணாது, தோணினாலும் தப்பில்லை. பட் நீங்க இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையில் ஞானமா என்று சோதித்துக் கொள்ளுங்கள் பொதுவா சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, விடுதலையை விரும்புபவர்களும் இந்த உலகத்தில் சாதாரணமாக, விடுதலையை விரும்ப வேணாம் அப்படிங்கிற என்னையே அது கொடுமையா இருக்கு. ஏன் முக்தி எனக்கு வேணும் இல்ல, மோட்சம் வேணும் இல்ல, உலகத்துல சுகம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உலகத்தை துக்கம்னு புரிஞ்சுக்கிட்டதே எவ்வளவு பெரிய விஷயம். அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், அடுத்த ஸ்டேஜ் முக்தி அடையணும் இல்ல, முக்திக்கு மேல முமுட்சுத்துவம்னு நீ தானே சொன்ன. ஞானத்தை அடைவதற்கான 4 படிகளிலே அதில் மிகவும் முக்கியமான படி 4வது படி என்ன நீ சொல்லியிருக்கியா இல்லையா? விவேகா வைராகியா சமாதி சட்சம் பத்து முமுட்சுத்வா என்ற இந்த 4வது படி மோட்ச இச்சை அப்படின்னு சொல்லியிருக்க இல்ல. அப்போ விடுதலைக்கான ஆசை என்பது எந்த அளவுக்கு அதிகரிக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் நீ வேகமான ஞானியாக முடியும்னு எல்லாம் சொல்லியிருக்கியா இல்லையா? இப்ப என்ன மோட்சத்துக்கான இச்சை கூட இருக்கக்கூடாதுங்கிற அப்படின்னா, நீ மோட்சத்துக்கான இச்சை எது வரைக்கும் இருக்கும்? மோட்சம் அடையிற வரைக்கும் தானே இருக்கும்.
மோட்சத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குடா மோட்சத்துக்கான இச்சை? இலக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கிற திருப்பி இலக்கை பத்தி நினைக்க போற. ஸோ அஸ் லாங் as you don't achieve, அச்சீவ் பண்றதுக்காக அதை நினைச்ச அப்படிங்கிறது பரவாயில்ல. இங்க முற்றிய ஞானத்தின் லட்சணங்கள் சொல்லப்படுகிறது, அல்லது ஞானி ஆனவனின் லட்சணங்கள் இங்கே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீ ஞானி ஆயிட்டியா இல்லையா என்று சோதித்துக் கொள்வதற்கான லட்சணங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, கண்டிப்பாக மோட்ச இச்சையும் கூட உன்னுள் இருக்கக்கூடாது, மோட்ச தாகமும் கூட உன்னுள் இருக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பொதுவா பக்தியில சொல்லியிருப்பார், ஞானதேவர் சொல்லுவார் இல்லையா, சரணாகதி அப்படின்ற அந்த குருவின் மேல் உள்ள அந்த சரணாகத தத்துவத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணா உனக்காக நான் என் மோட்சத்தையும் சுற்றி போடுகிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பூரண சரணாகதின்னு அதுதாங்க சரணாகதி. ஐ ஷுட் நாட் ஹேவ் ஈவன் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது மோட்சத்துக்கு கூட எனக்கு ஆசை இல்லை, விடுதலை. அதாவது மோட்ச இச்சை இல்லைன்னு என்ன அர்த்தம்னா, உலகம் ஃபுல்லா துக்கப்பட்டுக்கிட்டே வாழணும்னா கூட நான் ரெடி, ஆனா நான் உன்னை விட மாட்டேன். ஒன்னில் சரண் புகுவதாக உங்ககிட்ட சரணாயிட்டா எனக்கு வாழ்க்கை புறம் கஷ்டம் வரும் அப்படின்னா தப்பில்லை, வந்துட்டு போகட்டும். ஆனா எனக்கு நீ வேண்டும், எனக்கு நீ வேண்டும் அப்படின்னு சொல்றதை விட உன் ஆங்கைப்படியே என் வாழ்க்கை நடக்கும், எனக்காக நான் வாழ்வில்லை, உனக்காகவே வாழ்வது என்று நான் தீர்மானித்து விட்டேன். சச் இஸ் தி பவர் ஆஃப் ரியல் சரணாகதி இல்லையா? ஸோ அந்த பவர் ஆஃப் சரணாகதி இமேஜின் பண்ணி பார்க்கணும். ரியல் ஒன்னஸ் ஃபீல். ஒன்னஸ் ஃபீல்னா என்ன? முற்றிய ஞான நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, சரியா? முற்றிய ஞான நிலையில மோட்ச இச்சை கூட இருக்காதுங்க. ஏன்னா முற்றிய ஞான நிலை ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு தோணுது. சரணாகதி அடைந்த சரணாகதி ஆகிற பக்தனுக்கு, இப்போ நம்ம பொதுவா நினைப்போம்ல, நான் பாட்டுக்கு சரணாயிட்டா அப்புறம் கண்ணை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஏண்டா அடிமையானா எப்படி அடிமைக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பொதுவா கேட்போம். சரணாகதின்றது கிட்டத்தட்ட அடிமை மாதிரி தானே. அப்ப சரணாகதி அடிமை அப்படின்றவன் சந்தோஷமே வாழ முடியாது. இது என்ன சரணாகதிங்கிற பேர்ல அடிமையானா சந்தோஷம் கிடைக்குன்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், கண்ணன் உங்களை அடிமைப்படுத்த மாட்டான், இன்ஃபேக்ட் நீ சரண்டர் ஆனேன்னா அவனே உனக்கு அடிமையாகி விடுவான் அப்படின்னாலும் நம்ம சொல்லியிருக்கோம், சரியா? ஆனா பக்தனுடைய ஃபீல் அப்படி இருக்காதுங்க. பக்தனுடைய ஃபீல், நான் சரண்டர் ஆனா என் கண்ணை எனக்கே சரண் ஆயிடுவான், அதனால நான் சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைச்சு சரணாகிறது இல்லைங்க. கண்ணனுடைய அன்பை முழுமதமாக உணர்ந்த பிறகு இனி கண்ணன் என்ன வேணும்னாலும் என்ன செய்து கொள்ள போகட்டுமானால் என் கண்ணனுக்கே நான், எனக்காக நான் அல்ல என்று சொல்லக்கூடிய அந்த பாவம் தானே சரணாகதி. அப்போ எனக்கு மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு போறது இல்லைங்க. எனக்கு அவன் சரணாயிட்டு எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு போறது இல்லைங்க. என் கண்ணனின் அன்பு எனக்கு விளங்கி விட்டது, ஒவ்வொரு நாளும் என் மூச்சு காற்றாக இருந்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பவன்னு தெரிந்து விட்டது. இதுக்கப்புறம் எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் புரிய வேணும்னு அவசியம் இல்லை. அவனுக்காக வாழ்வதென்று தீர்மானித்து விட்டேன். எனக்காக வாழ்ந்தது போதும், இனி என் வாழ்க்கை அவனுக்கே சொந்தம் என்று அந்த தீர்மானம் இருக்கு இல்லையா? அந்த தீர்மானத்துல எக்ஸ்ட்ரீமா எப்படி தீர்மானிக்கிறான்? மோட்சமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் உலகத்துல எனக்கு துன்பங்களே கிடைத்துக் கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, கண்ணன்ட்ட சரணடைஞ்சதுனால எனக்கு வாழ்க்கை பூரா துன்பத்தை அனுபவிக்கணும்னாலும் பரவாயில்லை, ஆனால் நான் சரணாகதி ஆக போகிறேன். ஸோ சச் இஸ் தி ரியல் சரணாகதி அப்படின்னு சொல்றது உண்டு, சரியா? ஸோ தட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் இதை கோடிட்டு காட்டுறேன் இந்த இடத்துல. மோக்ஷ இச்சை என்பது ஒன்னஸ் ஃபீல்ல இருக்காது. சரணாகதி இஸ் ஈக்குவல் டு ஒன்னஸ் ஃபீல்ன்றதுனால நான் சரணாகதியை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ஃபோர் இந்த மோக்ஷ இச்சையும் இல்லாத இடமா என்று என்ஷூர் செய்து கொள். அதுதான் ரியலாகவே நீ ஒன்னஸ் ஃபீலுக்கு வந்துட்டியா இல்லையான்றத பரிசோதனை செய்து கொள்வதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நாம் இந்த ஸ்லோகத்தில் புரிந்து கொள்வோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு பார்க்கலாம். Rare is the right-minded person who neither covets nor shuns religion, wealth, pleasure, life or death. அறம், பொருள், இன்பம், வாழ்வு அல்லது மரணம் ஆகியவற்றின் மீது ஆசையும் கொள்ளாமல், அதே சமயம் அவற்றின் மீது வெறுப்பும் கொள்ளாமல் இருக்கும் நேர்மையான புத்தியுடைய மனிதன் கிடைப்பது அரிது. ஸோ இவன் தான் ஞானி, கிடைப்பது அரிது அப்படிங்கிறத விட ஒவ்வொரு பாயிண்ட்ஸையுமே இப்படி இருந்தா அவன் ஞானி என்று நாம் புரிந்து கொள்வோமே. அறம் அப்படின்னா நேர்மையா வாழ்றது. நெக்ஸ்ட் பொருள், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் எதுக்கு? உலகத்துல சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தானே. ஸோ இன்பம், வாழ்வு அல்லது மரணம்.
வாழணும் அப்படின்னது அல்லது சாகணும் அப்படிங்கிற விஷயம், இந்த 4 விஷயங்களை கோடிட்டு காட்டியிருக்காருங்க. இதன் மேல் ஆசையும் இருக்காது, அதே சமயத்துல வெறுப்பும் இருக்காதுன்னு 2 பாயிண்ட் கோடிட்டு காட்டியிருக்கிறார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தர்மம்ங்கிற பாயிண்ட் மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். அறம்ங்கிற பாயிண்ட். ஸோ இந்த அறம் அப்படிங்கிறது சாதக நிலையில் இருக்கும்போது கண்டிப்பா வேணும். பொதுவா வந்து புருஷார்த்தங்கள் பேசும்போது அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு பேசும்போது இட் இஸ் நாட் ஃபார் எ ஞானி பட் ஃபார் எ சாதகா. எடுத்த எடுப்புல வந்து வீடு அப்படின்னு எல்லாம் அவனால புரிஞ்சுக்க வைக்க முடியாது. ஸோ அவன் ஆசையெல்லாம் துறக்க முடியாது. அப்போ ஆசையை அனுபவிச்சுக்கோ, ஆனா அறத்தோடு பொருள் சேர்த்து அனுபவிச்சுக்கோ. எப்படின்னா திருடி கொள்ளையடிச்சு கொலை பண்ணி இந்த மாதிரி இந்த ஆசையை தீர்த்துக்கிறத விட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே அவனை கூட்டிட்டு போக முடியும். அதனால இந்த உலக சுகத்துல அவன் எக்கச்சக்கமா ஆசை இருக்கு, அதுக்காக திருடி கூட அவன் வந்து ஆசையை அனுபவிக்கணும்ன்ற அளவுக்கு அவன் மனசு ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறவன்ட்ட போயிட்டு நீ ஏன் சுகந்தாண்டா அப்படின்னு சொன்னா எடுபடாது. அவன் சுகமே இந்த உலகத்துல தான் இருக்குன்னு பயங்கர ஸ்ட்ராங்கா நம்பியிருக்கான், மைண்ட் ஓவர் கரப்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்றத ஏத்துக்குது. எது வரைக்கும் ஏத்துக்குது அப்படின்னா இந்த ஆசையை அவனுக்கு படிப்படியா அவனை மனசை பியூரிஃபை பண்றதுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். அவன் மனதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே சுத்தம் பண்ண முடியும். அதுக்காக அது சொன்ன விஷயம் என்னன்னா நீ முதல்ல அறத்தை ஃபாலோ பண்ணி நீ பொருள் ஈட்டிக்கோ அப்படின்னு சொல்லுது. சரியா? சம்பாதிக்கவே வேணான்னு சொல்லல, அறத்தோடு நீ பொருள் சம்பாதித்து நீ உனக்கு ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கோ, இன்பம் அப்படிங்கிறதெல்லாம் சம்பாதி, ஃபைனலா நீ மோட்சத்துக்கு மெதுவா வா. ஸோ எடுத்தவொடனே இதெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னா முடியாது. பட் இதெல்லாம் வந்து இனிஷியல் இலக்குகளா வச்சுக்கோ, பட் ஃபைனல் இலக்கு மோட்சம்ங்கிற ஒன்று இருக்கு, அதுக்கு நீ வந்து சேரணும் என்று வழிகாட்டியவதாகத்தான் இந்த பொதுவா புருஷார்த்தங்கள் சொல்லப்படும். ஓகேவா? அப்போ அந்த அறம்பொருள் இன்பம் அப்படின்னு இங்க வந்து வீடு அப்படிங்கிறதுக்கு பதிலாக வாழ்வு அல்லது மரணம்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வாழ்றதுக்கு ஆசைப்படுறது அப்படிங்கிறது ஜென்ரலா இருக்கும். மரணம் அடைகிறதுக்கு கண்டிப்பா யாருக்கும் ஆசை இருக்காது. மரணம் அடைகிறதுக்கும் ஆசை இருக்குல்ல, தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க, அவங்க ஆசைப்பட்டு தானே தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல ஆசை இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் தான் மேஜரா சொல்லியிருக்காரு. சரியா? அவங்க விருப்புல தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கூட அதான் ஏதோ ஒண்ணு லைஃப் கிடைக்கல அப்படின்னதுக்கு அப்புறம் அந்த வெறுப்பு இங்க இந்த லைஃபை முடிச்சுக்க சொல்லுது, லைஃபை வந்து வெறுக்க வைக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். லைஃப் போய் எவனாவது வெறுப்பானா அப்படின்னா நினைச்சது கிடைக்கலன்னா வெறுக்கிற மாதிரி தான் இருக்கு. சரியா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து அவர் கோடிட்டு காட்டியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், இது முற்றிய ஞான நிலையின் அளவுகோலா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால அந்த வெரி பிகினிங் சாதகனுக்காக கொடுக்கப்பட்ட அறம்பொருள் இன்பம் அல்லது வாழணுங்கிற ஆசை, மரணத்தின் மேற்கொள்ள ஆசை, இது எதுவுமே கண்டிப்பா ஞானிக்கு இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சாதகனுக்கு அப்படின்னா வெரி பிகினிங் சாதகனுக்கு அது இருக்கலாம் அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கலாம். சரியா? பட் முற்றிய ஞானிக்கு இதன் மேல் ஆசையை இருக்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்து அவற்றின் மீது வெறுப்பும் கொள்ளாமல் இருக்கும் நேர்மையான புத்தியுடைய மனிதன், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா தர்மத்துல மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். தர்மம் அதர்மம் இரண்டையுமே நாய் கண்முன் பாந்தி எடுத்த அன்னத்தை போல் மதிப்பான் ஞானி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். தர்ம அதரங்கள் ரெண்டையுமே தீட்டு கொளுத்துன்னு சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல. என்னையா தர்மத்தை வந்து வெறுக்கிறது கரெக்டு, அதர்மத்தை திட்டுறது கரெக்டு, தர்மத்தையும் சேர்த்து திட்டுறாரு அப்படின்னு நமக்கு அந்த இடத்துல தோணும். அதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தர்மமும் கூட சாத்வீக குணமும் கூட மாயையிலே கட்டுண்ட ஒரு குணம் தானே. அப்போ நான் நேர்மையானவன், நான் நியாயஸ்தேன், அதுவும் ஒரு ஈகோவா ஃபார்ம் ஆகுது இல்ல. இப்ப தர்மமும் ஒரு ஈகோவுக்கு நமக்கு வித்திடுகிறது அல்லவா. ஆதலால் நீ தர்மத்தையும் சேர்த்தே மாயை, ஏன்னா தர்மம் அதர்மம் ரெண்டுமே மாயைக்குள்ள ஒரு விஷயம்தான். நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் எக்ஸாம்பிளுக்குன்னா, ஹீரோ ஒருத்தன் வில்லனை, இந்த ஹீரோவா இருந்தாலும் வில்லனா இருந்தாலும் ரெண்டு ஒண்ணு தானே. அது எப்படிங்க தர்ம தர்மத்தை போய் ஒண்ணுன்னு சொல்றீங்க? நீ உண்மைன்னு பார்த்தேன்னா கண்டிப்பா அதை வந்து ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆனா மாயான்னு பாரு, இந்த உலகத்தை மாயான்னு பார்த்தேன்னா தர்மங்கிறது மாயையில ஒரு விஷயம்தான், அதர்மங்கிறது மாயையில ஒரு ஒருத்தன் ஹீரோவா நடிக்கிறான், ஒருத்தன் வில்லனா நடிக்கிறான். படத்துல இந்த ரெண்டு பேருக்கும் நடிகன்ற ஆஸ்பெக்ட்ல ரெண்டு பேரும் ஒண்ணுதானங்க. இவனும் நடிகன் அவனும் நடிகன் தானேங்க.
இவன் ஹீரோ வேஷம் போட்டவனே இவன் பெரிய ஆளு, இவன் வில்ல வேஷம் போட்டவனே சின்ன ஆளுன்னு ஆயிட போகுதா என்ன? ஆஃப்டர் ஆல் மாயான்னு பார்த்துட்டீங்கன்னா அங்க ரெண்டுமே ஒண்ணுன்றது நமக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும் என்ற விஷயத்தை தான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ அவற்றின் மீது வெறுப்பும் வராது. எதன் மேல? அதர்மத்தின் மேல. இப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, தர்மம் செய்வதற்கு ஆசை இல்லாமல் இரு அப்படின்னா அதர்மம் செய்யறதுக்கு ஆசைப்படும் அர்த்தமாங்க அப்படின்னா அப்படின்னு நீங்க கேட்க வேணாம். ரெண்டுமே இங்க மாயைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ தர்மத்துக்கு அவன் ஆசைப்படவும் மாட்டான், அதர்மத்துக்கும் ஆசைப்படவும் மாட்டான். தர்மத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாம தான் இருப்பான், அதர்மத்திலும் கூட விருப்பு வெறுப்பு இல்லாமலே தான் இருப்பான். அப்படின்னா மாயைக்காக அவன் அதர்ம காரியங்களை செய்யலாம், மாயையிலே பொருள் ஈட்டலாம், மாயையிலே சுகம் அனுபவிக்கலாம், மாயையிலே வாழ வேண்டும் என்று அவன் நினைக்கலாம், மாயையிலே மரணமடைய வேண்டும் என்றும் நினைக்கலாம். ஆனால் 100% மாயான்றதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இது ஒண்ணுமே இல்லை, நான் சுரூபத்தில் சுகத்தில் தெளித்துக் கொண்டிருக்கின்றேன், என் சுரூப சுகத்திற்கு எதனால் ஆகப் போவது எதுவுமே இல்லை என்று மிக தெளிவான புரிதலோடு ஒரு நடிகனாய் இருக்கின்ற நான் அனைத்தும் மாயா என்ற தெளிவான புரிதலோடு இந்த அறம் பொருள் இன்பம் வாழ்வு ஆகியவற்றை எல்லாம் நான் நாடி செல்லலாம், தவறில்லை. அதே சமயத்துல எனக்கு இதுவுமா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் தவறில்லை. ஏன்னா அது மாயைக்கு உட்பட்ட விஷயம் அப்பா. அதனால் அதன் மேல் எனக்கு ஆசையும் வரப்போவதில்லை, அதன் மேல் எனக்கு வெறுப்பும் வரப்போவதில்லை. வெறுப்பும் வரப்போறதில்லைன்றது ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா, நான் வந்து நிர்விகல்ப சமாதியில தான் இருப்பேன், எனக்கு இதெல்லாம் வாழவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயை வெறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்ரால்ஸ் மாயான்னு ஆயிடுச்சு, புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ எதையும் வெறுக்கவும் வேணாம், எதையும் விரும்பவும் மாட்ட. மாயான்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் விருப்பும் வெறுப்பும் ஆட்டோமேட்டிக்காவே ஒன்னிலிருந்து வெளியே போய்விடும். அப்படிங்கிறது தான் மேஜர் கான்செப்டாக இங்க நம்ம எடுத்துக்கணும். பட் உண்மையான ஞானியாக இருக்கின்ற பட்சத்துல நீ உணர்ந்திருப்பாய் எதன்னா இந்த உலகத்தை மாயான்னு. இந்த உலகத்தை 100% மாயான்னு நீ உணர்ந்திருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காவே இவர் சொல்லி இருக்கின்ற இந்த விஷயங்கள் உனக்குள் தானாக புரியும். என்ன? அறம்பொருள் இன்பம் வாழ்வு அல்லது மரணம் இவற்றின் மேல் அவனுக்கு ஆசையும் இருக்காது, அதே சமயத்துல இவற்றின் மேல் வெறுப்பும் இருக்காது. அப்படின்னா அவன் தர்மத்தோடு வாழ்வானா அதர்மத்தோட வாழ்வானா? அவன் எப்படி வேணா வாழ்வான். தர்மத்தோடையும் வாழலாம், அதர்மத்தோடையும் வாழலாம். ஏன்னா ரெண்டுலேயுமே அவனுக்கு விருப்பம் கிடையாது. அவன் பொருள் ஈட்டியும் வாழலாம், இல்லை பிச்சை எடுத்தும் வாழலாம். ரெண்டுக்குமே வந்து ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கு. அதர்மத்தோட வாழ்றதுக்கு என்ன சொல்றது, நம்ம துருவாசருக்கு கப்பு குப்புன்னு கோவப்படுறாரு அப்படிங்கிறத வேணா வச்சுக்கோங்க. ஏன்னா கோவப்படக்கூடாதுல்ல, அதுதானே தர்மம். அப்புறம் பொருள் ஈட்டுறதுக்கு வந்து ஏகப்பட்ட ஞானிகள் பட்டினத்தார் புத்தர் எல்லாம் வந்து பிச்சை எடுத்து வாழ்ந்தாங்க. ஜனகன் எல்லாம் வந்து ஜம்முன்னு ஒரு ராஜாவா வாழ்ந்து காட்டிருக்கான். சரியா? அப்போ பணக்காரனாவும் வாழலாம், ஏழையாவும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அதே மாதிரி இன்பத்துக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஜனகன் வந்து இன்பமா வாழ்றான், இவர் வந்து பட்டினத்தார் வந்து இன்பத்தை எல்லாம் திறந்து வாழ்றாரு அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சு வச்சுக்கலாம். வாழ்வு அல்லது மரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கண்ணன் லீலை செய்தான், லீலை செய்து வாழ்ந்தான். சரியா? அல்லது மரணம், மரணம் அப்படின்னா நிர்வகிப்பு சமாதி மாதிரி வச்சுக்கோங்க, எதுக்கு வாழவே வேண்டாம் அப்படின்னு போயிட்டு உட்காந்துருது. ஸோ எவ்ரி திங் ஹஸ் பீன் டன் பை எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரி தானே வருது. ஸோ ஞானிகள் அப்படிங்கிறப்போ அவர்கள் இப்படியும் இருப்பார்கள், அப்படியும் இருப்பார்கள், எப்படியும் இருப்பார்கள். ஏனென்றால் எதன் மேலும் விருப்பம் இல்லை, எதன் மேலும் விருப்பம் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் இதை ஒரு யாட்சிக்காக வைத்து நமக்கு சொல்லப்பட்டதாக நாம் உணர வேண்டும் அப்படின்னு எனக்கு புரியுது. இன்னொரு ஸ்லோகம் மட்டும் பார்த்துடலாம். The man of knowledge neither cares for the universe nor desires its dissolution. He lives happily on whatever comes his way. He is blessed. இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதை அப்படியே வந்து இந்த ஸ்லோகத்தில் அரங்கேறி விட்டதை போய், ஞானம் பெற்றவன் இந்த பிரபஞ்சத்தை நீடிக்க செய்ய வேண்டும் என்று கவலைப்படுவதும் இல்லை, அது அழிந்து போக வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. தன் வழியில் தானாக வருவதை கொண்டு அவன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டார். அதற்குண்டான விளக்கத்தை நான் போன ஸ்லோகத்திலே ரொம்ப தெளிவா சொல்லிட்டதா எனக்கு ஃபீல் ஆகுது. பிரபஞ்சத்தை நீடிக்க செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு நடிகன் வந்து நான் நடித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட போறான்னா என்ன? ஏன்னா நடிக்கிறதுனாலதான் அவனுக்கு சந்தோஷம், நடிக்கலைன்னா அவன் சந்தோஷம் காணாம போக போதான் என்ன? அவன் பிரம்மஸ்வரூபத்தில் திளைத்துக் கொண்டிருக்கின்றான், சச்சிதானந்தத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறான். அதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் கல்பனை அவசியப்படுகிறது. அப்ப கல்பனையின் துணை கொண்டு அவன் வெளிப்படுத்தலாம், வெளிப்படுத்தாமலும் இருக்கலாம். வெளிப்படுத்தும் போது இவனுக்கு எதுவும் கிடைக்க போறதும் இல்லை, வெளிப்படுத்தாம இருக்கிறதுனால அவனுக்கு எதுவும் லாஸ் ஆக போறதும் இல்லை.
ஸோ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்னுடைய கல்பனை. சிம்பிளா பாருங்க, ஹையர் நாலேஜ்ல பிரபஞ்சம்ங்கிறது என்னது? உன்னுடைய எண்ணத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட வெறும் தோற்றம் தான் இது. இந்த தோற்றத்தினால் உனக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை. உன்னுடைய பிரம்ம ஆனந்தமே இதில் பட்டு பிரதிபலிக்கின்றதே தவிர இது உனக்கு எதுவும் கொடுக்க போறதில்லை. இதை அடிக்கடி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் இல்லையா? அப்போ கற்பனை செய்ய வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்காது, செஞ்சிடவே கூடாதுன்ற பயமும் இருக்காது. ஏன்னா ஆஃப்டர் இட்ஸ் மாயா. ஏன் கற்பனை யூஸ் பண்ணிட்டு நானே என்னையே பலவா பிரிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு என்னோட சும்மா நாச்சுக்கு என்னத்தையாவது பண்ணிட்டு இருக்க போறேன். இதுல என்ன கஷ்டம் இருக்கு எனக்கு அப்படின்றதுல எனக்கு வெறுப்பும் இருக்கக்கூடாது. ஐயோ மாயை என்னால பயப்படுறேன்பா, எதுக்கு பாடி கற்பனை வந்தா கற்பனையில சிக்கிப்பே. ஏய் ஏன் கற்பனையில நான் ஏன்டா சிக்க போறேன்? இது மாயை தானே, தப்புன்னு இல்லை. ஏன்னா மாயா சக்திங்கிறது என்கிட்ட இருக்குல்ல. நான் சிவம் மட்டும் அல்லவே, சிவமும் சக்தியும் கலந்தவன் அல்லவா நான். அந்த சிவத்திற்கு என் சக்தியின் துணை கொண்டு நான் விதவிதமாக என்னுடைய ஆனந்தத்தையே நான் ருசிக்க கூடாதா என்ன? என்னுடைய பிரம்மானந்தத்தை விதவிதமாக சமைத்து கொடுப்பதற்கு என்று என் மகாசக்தி இருக்கும் போது, மகாசக்தின்றத என் கல்பனா சக்தின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மாயா சக்தி கல்பனா சக்தி தான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த கல்பனா சக்தியின் துணை கொண்டு என் அன்பத்தை நான் இஷ்டத்துக்கு நான் அனுபவிப்பதற்கு என்ன தடை இருக்க முடியும் அப்படிங்கிறதுல வெறுப்பும் இருக்கக்கூடாது. அதுக்காக கற்பனை பண்ணலைன்னா என்னடா லைஃப், டே உலகமே இல்லைன்னா எதுக்கு வாழணும்? கற்பனை பண்ணாதான்டா வாழ்க்கை, சும்மாவே இருந்தா போர் அடிக்குது இல்ல, கற்பனை பண்ணிதான் ஆகணும் என்று ஒருவன் சொல்வானேனால் அவனும் மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கான். சரியா? பிரம்ம சுகம் நீ பிரம்மானந்தத்துல இருக்க, நீ கற்பனையில வெளிப்படுத்து, மாயா சக்தியை நீ யூஸ் பண்ணிக்கோ, பண்ணாம இருந்துக்கோ. பட் அதனால உனக்காக போறது ஒண்ணு இல்லைன்னு புரியணுமா இல்லையா? அப்ப நான் கண்டிப்பா என் கல்பனா சக்தியை யூஸ் பண்ணா மட்டும்தான் சந்தோஷம்னு நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ மாயில சிக்கிட்டேன்னு அர்த்தம். உன் கல்பனை தான் உனக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னு அர்த்தமாயிடும் கடைசியில. உன் சந்தோஷம் அதுல பட்டு பிரதிபலிக்கின்றது மாதிரி மாயையே உனக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஆயிட்டு, அப்புறம் மாயன் உண்மை நம்பினாதான் அது நடக்கும். அப்ப சூழல்ல சுகம் இருக்குன்னு நினைச்ச மாதிரி இல்ல ஆயிட்டு போயிடுது. ஸோ தேர்ஃபோர் தட் இஸ் நாட் தி கேஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு, நீ பிரபஞ்சத்து இருக்கணும்னு நினைக்காத, இருக்கக்கூடாதுன்னு நினைக்காத. பிரபஞ்சம் இருந்தாலும் என்ன, இல்லாம போனா என்ன, அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று நீ துண்டாக பிரம்மத்தில் இருக்கின்றாய், பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கின்றாய். என் கல்பனா அப்படிங்கிறதுல நான் சிக்கினாதானே எனக்கு இந்த கஷ்டம். ஐயோ கல்பனையே இல்லாம நான் எப்படி உலகமே காணாம போயிடுமா, ஐயோ வேணும்பா எனக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு உடலிலோ மனதிலோ சிக்கி இருப்பவனுக்கு தான் இந்த வேதனை இருக்குமே தவிர, உடல் மனம் புத்தியை கடந்து இது வெறும் கல்பனை, அதுவும் என்னுடைய கல்பனை என்று தெளிந்து ஒருவன் வாழ்ந்து கொண்டிருப்பானே ஆனால் அவனுக்கு டெஃபினட்டா இந்த ஒரு கஷ்டம் அவனுக்கு வர்றதுக்கான சான்ஸே இல்லை. இந்த அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறது மாயையில அவன் பண்ணாலும் சரி, அதாவது தர்மத்தோடு வாழ வேண்டும், அதர்மத்தோடு வாழ வேண்டும், பொருள் ஈட்டி வாழ வேண்டும், பிச்சை எடுத்து வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும், துக்கமாக வாழ வேண்டும், இதெல்லாம் மாயைக்கு உட்பட்ட விஷயங்களுங்க. இந்த மாயைக்கு வாழ்றது அல்லது சாகிறது, வாழ்வும் சாபமும் கூட மாயைக்கு உட்பட்ட விஷயம். நான் எப்போதும் பிறக்காதவன், நான் எப்போதும் சாகாதவன், இதுதானே என்னுடைய சொரூபம். என்னுடைய சொரூபத்துல தர்மத்துக்கு என்ன வேலை, அதர்மத்துக்கு என்ன வேலை, சுகமத்துக்கு என்ன வேலை, துக்கத்துக்கு என்ன வேலை? என் சொரூபத்துக்குள்ளே எதுவுமே என்ட்ரி ஆக முடியாது. இவைகள் எல்லாம் மாயையின் காரியங்கள். இந்த மாயையின் காரியங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் அதனால் எனக்கொன்றும் ஆகப் போவதில்லை என்று எவன் ஒருவன் தெளிவாக உணர்கிறானோ அவன் மாயையின் பிடியில் இருந்து முழுவதுமாக விடுபட்டு விட்டான். தன் சொரூபத்தை தெளிவாக உணர்ந்து விட்டான். மாயை தனது அதிஷ்டானத்தில் அது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. மாயைக்கு உயிர் கொடுப்பதே நான் தான், அது என்னை தொட முடியாது என்று தெளிவாக இருக்கின்றவன் தான் இந்த ஒரு உணர்வில் இருக்க முடியும் என்பதை உங்கள் பார்வைக்கு வைக்கின்றேன். மறுபடியும் படிக்கிறேன், புரியுதான்னு பாருங்க. ஞானம் பெற்றவன் இந்த பிரபஞ்சத்தை நீடிக்க செய்ய வேண்டும் என்று கவலைப்படுவதும் இல்லை, அது அழிந்து போக வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. ஏன்னா அதை பார்த்து பயப்படுறதும் இல்லை. ஐயோ உலகம் இருந்தா நான் சிக்கிடுவேன் இந்த ஞானதேவர் அப்பா பார்த்து பயப்படுறாரு, அந்த மாதிரியும் அவன் ஃபீல் பண்ண போறது இல்லை. எனக்கு கண்டிப்பா பிரபஞ்சம் வேணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு கவலைப்பட போறதும் இல்லை. ஸோ தன் வழியில் தானாக வருவதை கொண்டு அவன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். இது அடுத்த பாயிண்டா சொல்லியிருக்காரு. பொதுவா எல்லா வேதங்களையும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுது. பிராப்த கர்மம் இருக்கும் வரை அவன் உடல் இருக்கும், ஆதலால் ஆனால் இவன் ஜீவன் முக்தனாகிவிட்டான். அதன் பிறகு அவன் வாழ்வதை பற்றியோ அவன் சாவதை பற்றியோ அவன் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் அவனு எப்போதும் முக்தி ஆகிவிட்டது. சரியா? ஏற்கனவே முக்தன் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை? இந்த 8வது அத்தியாயத்துல எப்படி உசுர விட்டா நீ முக்தி அடைவே, இல்லைன்னா திரும்ப வருவே அப்படிங்கிற கவலைக்கெல்லாம் யோக மார்க்கத்துல இன்னும் முழுசா பிராக்டிஸ் பண்ணாம இருக்கும்போது தான். ஆனா நீ முழுசா பிராக்டிஸ் பண்ணிட்டு இப்பவே ஜீவன் முக்தன் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா நீ எப்படி போனா உனக்கு என்ன?
டசன்ட் மேட்ரு இந்த 6 மாசத்துல தான் உயிர் விடணும், அந்த 6 மாசத்துல உயிர் விடணும் அப்படின்றதுலாம் எந்த கணக்குமே கிடையாது. நீ முதல்லயே ஜூன் முக்தன் ஆயிட்ட. அதுக்கப்புறம் இந்த உடம்பு எப்படி போனாலும் அதை பற்றிய கவலை நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஆனா ஞானிகள் எப்படி இருப்பாங்களாமா, அதுக்கப்புறம் பிராப்த கர்மாப்படி அது எப்ப போகணுமோ போய் தொலையட்டும், அது இருந்தா இருந்துட்டு போகட்டும், அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லடா என்று அவர்கள் பாட்டுக்கு இருந்து விடுவார்கள். கிட்டத்தட்ட சரணாகதி அடைந்த பக்தனை போல ஜஸ்ட் ஒரு சாட்சி பாவத்துல அவங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன நடக்குதோ நடந்துட்டு போகட்டும்னு. இந்த லீலை செய்வதற்கு கூட ஆசைப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறத மேஜரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பொதுவா பல இடங்கள்ல. ஜஸ்ட் பிராப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டு, அது இருந்தாலும் இல்லைனாலும் எனக்காக போறது ஒன்றுமில்லை என்ற அந்த ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறதுனால இந்த ஒரு வரி இருக்குதோ என்று எனக்கு தோன்றுகிறது. தன் வழியில் தானாக வருவதை கொண்டு அப்படின்னா பிராப்த கர்மாவின் படி என்னென்ன வருகிறதோ அதையெல்லாம் அவன் பாட்டுக்கு அனுபவிச்சுட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு போயிருப்பான். பிராப்த கர்மாப்படி என்னென்னலாம் தங்கிட்ட இருந்து போகணும்னு இருக்கோ போகும், என்னென்னலாம் வரணும்னு இருக்கோ வரும். அது வரதை பத்தியும் போறதை பத்தியும் கவலைப்படாம அவன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றான். அந்த ஸ்டேட்டஸ்க்கு நீ வந்துட்டியான்றதை ரீஎன்ஷூர் பண்ணிக்கலாம் நீங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் இருக்கிறத பத்தியும் போறதை பத்தியும் கவலைப்படாம இருக்கீங்களா, அல்லது இந்த பிரபஞ்சத்துல எப்படி வாழ்றீங்க, என்ன இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அல்லது என்ன உங்ககிட்ட போனாலும் அதை பத்தி உங்களுக்கு சட்டையே செய்யாம ஆசிட்டிஸ் உங்க சுரூபத்துல உங்களால திளைக்க முடியுதா? ஸோ ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் த என்ஷூரிங் பாயிண்ட்ஸ் தட் ஹவு மச் வி ஆர் மெச்சூர்டு இன் அவர் லைஃப் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா யூ ஆர் பிளஸ்ட் அப்படின்னா ஒருவர்களை முழுமையாக பெற்றவன் நீ ஒருவன் தான் என்று அற்புதமாக சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது. இத்தோடு நமது சத் சங்கத்தையும் முடித்துக் கொள்வோம்.